அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிங்க. 1.5 கிலோ மட்டன் பிரியாணி பாருங்கள், ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்கு. கறி பாருங்கள், பீஸ் வந்து அப்படியே முழுசாக வந்திருக்கு. ஸ்பாஞ்சியாக கறியும் நல்லா வந்து உதிரியான மட்டன் பிரியாணியும் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு எப்போவுமே நீங்கள் வந்து கறி எடுக்கும்போது பாருங்கள், இந்த பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. இது 3/4 கிலோ மட்டனுங்க. நல்லா வந்து மட்டனில் வந்து கொழுப்பு இருக்கிறதா பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்துங்க இது மட்டன் வந்து நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்துங்க பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தயிர் வந்துங்க 110 ml ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து கறியில் உப்பு, இந்த தயிர் லெமன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் 20லேருந்து அரை மணி நேரம் நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுடுங்க கறியை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சிக்கனும் பீஃபும் எடுக்கும்போது இப்படியே நீங்கள் தயிர் லெமன் போட்டு நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருங்க. நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி சூடுன்னும் போது இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி நல்லா வந்து 1.5 கிலோவுக்கு பிரியாணிக்கு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் வந்து 500 ml போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 6, ஏலக்காய் 15, கிராம்பு 15 போட்டுக்கோங்க. லவங்கம் போட்டு வெங்காயம் வந்து போரும் போட்டுடுங்க. 1/2 கிலோ வெங்காயங்க பொடியாக கட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இங்கே வெங்காயம் வந்து பிரியாணிக்கு இப்படி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாகவும் வதங்கிடும். அப்புறமாங்க நல்லா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் போட்டதும் ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் வந்துங்க நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில். இப்போ வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுங்க 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து 350 கிராம் போடுங்க. 200 கிராம் பூண்டு போடுங்க. 150 கிராம் இஞ்சி போடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. பச்சை வாசனை வந்துங்க போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு நல்லா வந்து மேலே நிற்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதும் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. நல்லா வந்து கிளறிடுங்க. அப்புறமா உப்பு வந்துங்க கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம உப்பு போட்டு நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த கறி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது ஆட் பண்ணிடலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா வந்து நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா வந்து கறி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குருமாவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் 2லேருந்து 3 நிமிஷம். இந்த பிரியாணிக்குங்க நல்லா வந்து கறி வந்து பெரிய பீஸில் நம்ம எடுக்கும்போது பிரியாணியில் வந்துங்க பீஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா வந்து உடையாமல் இருக்கும்.
இப்போ வந்து அந்த நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்க பாலில் இருக்க அந்த லிக்விடும் தண்ணியில் கழுவி போட்டுக்கிட்டு 1.5 கிலோ பிரியாணிக்குங்க 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகா பொடிங்க, சிவப்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வந்து அந்த கலர் வந்து இறங்குங்க, மிளகா பொடியோட கலரு பாருங்கள். இப்போது நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடி பிடிக்காமல். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாங்க ஒரு 10லேருந்து 12 நம்பர் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா கொத்தமல்லிங்க இந்த கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படியும் 1.5 கைப்பிடி இருக்குங்க கொத்தமல்லி. நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணதும் ஃபௌரன் வந்து புதினாவும் சேம் அளவுங்க 1.5 கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு புதினாவும் நல்லா வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துங்க தக்காளி வந்து மெலிசாக கட் பண்ணி 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வந்துங்க குருமாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடிப்பிடிக்காமல் நம்ம குருமா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த தக்காளியும் தண்ணி விடுங்க. இப்போ வந்துங்க லோ ஃப்ளேம் வச்சு 3 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சுடுங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் தயிர் வந்து பார்த்திங்கன்னா 110 ml ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்துங்க எடுக்கும்போது புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துங்க தக்காளிலையும் புளிப்பு இருக்குது, நம்ம லெமன் ஜூஸும் போட்டிருக்கோம். இப்போ வந்துங்க பார்த்திங்கன்னா அந்த தயிரில் இருக்க அந்த பவுலில் தண்ணியும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸுங்க ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இந்த குருமா வந்துங்க எப்படியும் 1/4 லிட்டர் தயிர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துங்க 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடுப்பு வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். கறி வந்துங்க வெந்துடுங்க. நடுவில் வந்து நம்ம வந்து கறி வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம் கறி வந்து எப்படி வெந்திருக்கா என்னன்னு. நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ பீஸ் எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேகலைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் வேகலை. கறி வந்துங்க வேகலைன்னா கொஞ்சோண்டு நம்ம இந்த இட்லி தோசைக்கு நம்ம போடுற சோடா இருக்குது பாருங்கள், சும்மா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். இது என்னுடைய ட்ரிக்ஸுங்க. இது ஆட் பண்ணும்போது கறி வந்துங்க சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ வந்துங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாவை மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லீடை கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிலேபி பவுடரு சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள் குருமாவில். ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது குருமாவோட ஸ்ட்ரக்சரு கலரு சூப்பராக வருங்க.
இப்போ வந்துங்க கறி வந்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பச்சை தண்ணியை கொஞ்சோடு தொட்டு நம்ம கறியை செக் பண்ணும்போது கறி வந்துங்க 80% வெந்திருக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அதன் தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இப்படியே செய்யுங்க. தண்ணி வந்து வச்சதும் சூடு ஏறினதும் உப்பு வந்துங்க நாக்குக்கு வந்து நல்லா படுற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கணும். இந்த தண்ணியில் அதன் தண்ணி உப்பு போட்டுட்டுங்க. இது எலுமிச்சப்பழம் நம்ம பிழைஞ்சி வச்சோம் பாருங்கள், அந்த தோல் அது மாத்திரம்தாங்க இருக்குது, இதில் ஜூஸ் எதுவும் இல்லை. இந்த எலுமிச்சப்பழம் தோல் நம்ம போடும்போது பிரியாணியோட சுவை நல்லா இருக்குங்க, அரிசி உடையாமல் வரும். அப்புறமா ஏலக்காய் ஒரு 4, லவங்கம் ஒரு 2, பச்சை மிளகா 2, பட்டை ஒரு 2, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டு நல்லா நீங்கள் வந்து அதன் தண்ணியில் ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம அரிசி வேக வச்சுக்கலாங்க. எண்ணெய் வந்துங்க நீங்கள் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்துங்க நான் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். எதுவும் அரிசி வந்து ஊற வைக்கலைங்க, அப்படியே செய்யலாம், சூப்பராக வருங்க பிரியாணி. இப்போ ஃபுட் கலருங்க ஒரு 2 பிஞ்ச் இல்லைனா 3 பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். இந்த கலரு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் இருந்துச்சுன்னா போதுங்க. பிரியாணியோட கலர் வந்து டார்க்காகவும் வராது, ரொம்ப லைட்டாகவும் வராதுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது வந்து இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுடுங்க. தண்ணி வந்து சூடு ஏறினதும் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போயே பாருங்கள், சூடு வந்து தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணியில் தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இங்கே பிரியாணிக்கு வந்து அரிசி நம்ம போடும்போது இந்த அதன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கணுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்துங்க 1.5 கிலோ புல்லட் அரிசி எடுத்துருக்கோங்க. இது வந்துங்க 3லேருந்து 4 டைம் நல்லா வந்து கழுவிக்கோங்க. தூசியெல்லாம் இருக்குங்க, கழுவிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்போது அதன் தண்ணியில் இது வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிடணும். பாருங்கள், அதன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்து மொல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படியே எல்லா அரிசியும் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் 50% வந்துங்க வெந்துடுச்சுங்க. எப்போவுமே இங்கே பிரியாணிக்கு வந்துங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா மொட்டு மொட்டாக இருக்கணுங்க. ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் ஒருத்துக்கு தாங்க எண்ணெய் போடுறது. இப்போ வந்துங்க உப்பு செக் பண்ணி நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்துங்க நீங்கள் அந்த தண்ணி அதன் தண்ணி நீங்கள் நாக்கில் வச்சிங்கன்னா நல்லா நாக்குக்கு படுற மாதிரி இருக்கணுங்க, அது அந்த தண்ணி. இப்போ வந்துங்க நம்ம அரிசியும் வந்துங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க. இப்போ கோர்மா நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க, கோர்மாவும். இப்போ வந்துங்க இந்த கோர்மாலையும் நீங்கள் வந்து உப்பு மிளகா பொடி வந்து பார்த்துக்கணுங்க. பீஸ் பாருங்கள், நல்லா வந்து உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. கறியோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க கறியும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடணும். இப்போ அரிசியும் வந்துங்க நல்லா வந்து அதன் தண்ணியில் வந்துங்க 80% வந்துங்க வெந்துடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் குருமாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது கடைசியில் டைமில் இந்த மிளகா பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு வெறும் மிளகா பொடி தாங்க போட்டிருக்கோம். உப்பு வந்து நாக்குக்கு தொடுற மாதிரி இருக்கணுங்க. குருமாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசி வந்து வடிச்சிடலாங்க. இது மாதிரி ஒரு பேன் இருந்துச்சுன்னா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்து நீங்கள் வடிச்சிடுங்க. வடித்த அரிசிங்க இப்போ எடுத்து கோர்மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்குங்க நம்ம அரிசி. இப்போது கோர்மாவில்
அரிசி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா இதுவும் வந்துங்க பார்த்தீங்கன்னா அதனில் இருக்க அந்த அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மொளமாக. இப்போ ஃப்ளேம் வந்துங்க நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலுமிச்சப்பழத்தோடு எடுத்துடுங்க. பிரியாணி எப்பவுமே மிக்ஸ் பண்ணும்போதுங்க அரிசியும் குருமாவும் அடியிலேருந்து அந்த கோர்மா எடுத்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இப்படியே நீங்கள் வந்து மொளமாக எல்லாமே நீங்கள் வந்து இந்த அரிசி வந்து கோர்மாவில் மிக்ஸ் பண்ணிடணும். சுவையான தமிழ்நாட்டு முஸ்லீம் வெட்டிங் பிரியாணி, நம்ம ரம்ஜான் ஃபெஸ்டிவல் பிரியாணி நீங்களும் வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பாருங்கள், டேஸ்டியான பிரியாணிங்க. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது வந்துங்க பியோர் காட்டன் கிளாத்துங்க, ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்து பிளேட்டில் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் வந்து மேலே நம்ம அந்த வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் அது வச்சுடுங்க. 5 நிமிஷம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேமில். அப்புறமா நடுவில் எடுத்து நம்ம வந்து திருப்பும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து தம் ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இருந்தாலும் அரிசி வந்து கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்குங்க. இப்போ வந்து இன்னும் வேகலை அரிசி. இப்போ வந்து நல்லா கீழேருந்து ஒரு 2-3 டைம் பாருங்கள், இப்படி 1 2 3 அப்படி ஜஸ்ட் இப்படி வந்து கிளறி அந்த வெந்த அரிசி மேலே போட்டுடலாம். அந்த வேகாமல் இருக்க கீழே மேலே இருந்த அரிசி வந்து நம்ம கீழே இது பண்ணிவிட்டு திருப்பும் நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 கிளறு 3 கிளறு கிளறினீங்கன்னா போதும். திருப்பும் தம்முக்கு வந்துங்க நீங்கள் பொறுமையாக ஒரு 5-8 நிமிஷம் போட்டோன்னா போதுங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அரிசி வெந்துடுச்சுன்னா நம்ம ஃபௌரன் சர்வ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க, சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலியில் பாருங்கள். அரிசி பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க, உதிரி உதிரியாக. பிரியாணி பாருங்கள், ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்குங்க. இந்த பிரியாணிங்க ஹோட்டல் சுவை கூட பின்னாடி தாங்க. நம்ம ஹோம்மேட் ஹைஜீனிக் மட்டன் பிரியாணி ரெடிங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.